குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த டெடிபியர் பொம்மை எப்படி உருவானது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். 1902 அமெரிக்காவில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அப்போ அமெரிக்காவோட அதிபராக தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஒரு நாள் அவர் தன்னுடைய நண்பர்கள் கூட கரடி வேட்டைக்கு போயிருக்காரு. அப்போ அவரோட உதவியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குட்டி கரடியை மரத்தில் பிடிச்சு கட்டி வச்சு அந்த கரடியை சுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரூஸ்வெல்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் அதை சுட மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்காரு. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்ல கேலி சித்திரமா அமெரிக்க பத்திரிகைகள்ல வெளியாயிருக்கு. இந்த கார்ட்டூனை பார்த்தவங்க டெடிபியரோட முதல் வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க. நியூயார்க்கில் மிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பொம்மை கடை வச்சிருக்கிறவர் கார்ட்டூனை பேஸ் பண்ணி துணியால் ஒரு பொம்மையை உருவாக்கியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இடையில் அதிக வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஜெர்மனியை சேர்ந்த ரிச்சர்டு ஸ்டீவ் அப்படிங்கிறவங்க ஒரு நகரும் கை கால்களை கொண்ட கரடி பொம்மையை உருவாக்கியிருக்காரு. இது ஸ்டீவ் கரடிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு முயற்சிகளும் தான் இணைஞ்சு இன்னைக்கு நமக்கு டெடிபியர் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.